குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். ராதா ரத்தம் தா, ஆள் விழுங்கும் அதிசயம், பொன்மானை தேடி பாப்பா போட்ட தாப்பாள். பாப்பா போட்ட தாப்பாளா? ஜகஜகா சாமியாரின் சரத்த சல்லாப்பங்கள். சரசு தொழதொழாவென்று நைட் கவுனை போட்டுக்கொண்டு சாமியார் வரவுக்காக கட்டிலில் காத்து கொண்டிருந்தாள். சாமியார் மெதுவாக எட்டி பார்த்தார். அறையில் யார் இல்லை என்று தெரிஞ்சதும் சாமியார் சந்தோஷமாக மெதுவாக மெதுவாக உள்ளே நுழைந்தார். சாமியார் மெல்ல மெல்லமா சரசுவிற்கு இடத்துக்கு வந்தார். வந்து என்ன பண்ணார்? சரசு சாமியாரை கண்டதும் சந்தோஷத்துடன் ஏன் இவ்வளவு லேட்டு என்று கேட்டுக்கொண்டே கட்டி அணைத்துக் கொண்டாள். மங்கிற வெளிச்சத்தில் சரசு தேவதையாக தோன்றினாள். அது சரி, சாமியார் ஏற்று பாதிக்கிறா. சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சு. சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சு முத்தம் கொடுத்தவாறே அவளை கட்டிலில் தள்ளினார். என்னையா கதை இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேனே, ஞாபகம் இருக்கா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிக்கிற பேருக்கு என்ன பேர் தெரியுமா? அறவே மன்னன் பேரு. அப்படியா? இப்ப எப்படி அறக்கிறேன்னு பாரு. நீங்களே இறங்க இறங்க. நம்ம கூட அரைச்சு வந்துட்ட. பரவாயில்லையா, நீ சீக்கிரத்துல எல்லா வேலையும் கத்துக்கிட்ட. என்னது, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேன்ற. எங்க போயிட்ட? எங்க ஆளை காணோம்? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? அதெல்லாம் சரியா இருக்குமா? அறுத்துட்டு இருக்க பாத்தியா? ஒரு நெல் கூட சிந்தாம அறுத்துருக்க. இப்படி அறுத்தா பொழுது விடிஞ்சிடும். இது பாரு, இப்படி அறுக்கணும். நெல்லெல்லாம் சிந்து போயிடும். உங்க அப்பா ஒரு சொத்தாப்போ எங்க அப்பா ஒரு சொத்து தானே போகும். பரவாயில்லையா? பரவாயில்ல. இது அப்பா சொல்லிட கூடாது. இப்ப பாரு. கூடாதியா? அழகி, அழகி, இங்க வாமா. இத வந்துட்டேங்க. இந்தா
உன் பேர் என்ன அழகியா? என்ன தானே கூப்பிட்டாங்க. இந்த ஊர்ல யார கூப்பிடுறாங்களோ எது கூப்பிடுறாங்களோ ஒண்ணும் புரியலமா. மண்டையெல்லாம் குழம்பி போயிருக்கு. சரி சரி, இத புடி, பாலை கறந்துரு. இது நான் பால் கறக்குறதா? இத கறக்குறதுக்கு இருக்கிறது நமக்கு தெரியாது. விளையாடுறியா? அதான் எனக்கு பாத்துட்டு இருக்கல. ஒண்ணு தனித்தனி சொல்லி தரணுமா? நான் எப்படி கறக்கணும் அப்படியே கறந்துரு. கோமாதா எங்கள் குலமாதா. ஹவுமா 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 ஹவுமா. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஆச்சு? எந்திரி. ஒண்ணும் இல்ல, சும்மா ஜாலியா தள்ளி விட்டுடுச்சு. இங்க விழுந்து கிடக்குற எனக்கு தெரியாதா? அடி பலமா பட்டுடுச்சா? கொஞ்சம் பலமா தான். இப்ப ரொம்ப வலிக்குதா? அக்கா, என்னடா? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காரு, அவரை எப்படி கூப்பிடுறது? மாமான்னு கூப்பிடா. ஏன் அண்ணன் கூப்பிட்டா நல்லா இருக்காதோ? இது பாரு, அதிக பிரசங்கத்தனமா பேசின அரை விழும். ஏன் உனக்கு எவ்வளவு கோபம் வருது? நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் வந்ததுல இருந்து உன் போக்கே சரியில்லை. என்ன மனவர்கள்ட்ட நான் எப்பவும் போல்தான் இருக்கேன். எனக்கு என்னமோ தோணுது, அவரை அண்ணன்னு கூப்பிடுறது தான் நல்லது. டேடே, எனக்காக ஒரு மாமான்னு கூப்பிட. நீ ஏதோ சொல்ற. சரி, மாமான்னு கூப்பிடுற. எங்க மாமான்னு கூப்பிடு. மாமா. இன்னொரு வாட்டி. மாமா. இன்னொரு வாட்டிடா. மாமா. ஒண்ணாம் மாசம் ஒரு மழை விட்டு, ரெண்டாம் மாசம் இருமழை விட்டு, மூணிலும் நாளிலும் பக்குவமாகி, அஞ்சாம் மாசம் கதிர்மணி பொங்கி, ஆறாம் மாசம் அறுத்தே அடிக்க, பொலிக்கு 5000 கலமானதே. பெரியசாமி ஐயா, வார கூலி எல்லாரும் எடுத்துங்க. வர்றோமுங்க. பாலு, இந்த வார கூலி உனக்கு. கூலியா? எனக்கா? ஆமாப்பா, செய்யற வேலை கூலி வாங்கிக்க வேணாமா? அதான் உங்க வீட்டுல தங்க வச்சு சோறு போடுறீங்களே. பாலு, எல்லாருக்கும் நான் வாரம் 50 ரூபாய் கூலி கொடுக்கறேன். ஆனா உனக்கு மட்டும் 25 தான் கொடுக்கறேன். ஏன் தெரியுமா? நீ இங்கேயே தங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால 25 ரூபாய் பிடிச்சுக்கிறேன். இதை மத்த செலவு வச்சுக்கோ. கையில பணம் இருக்குன்னு கண்டபடி செலவு பண்ணிடாத. பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லப்பா, அதை கட்டி காப்பாத்தணும். அதான் கட்டிக்காரத்தணும். வச்சுக்கோ. என்னப்பா அப்படி பாக்குற? பணத்தையே நீ பார்த்தது இல்லையா? ஆமாங்க, இந்த மாதிரி படத்தை நான் இப்பதான் பாக்குறேன். ராமையா, இதுதானா நீ சொன்ன டூரிங் சினிமா தியேட்டர்? ஆமாம்மா, இதெல்லாம் நீங்க எங்க பாத்துக்க போறீங்க? வேடிக்கையா இருக்க. இதெல்லாம் சினிமா பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்கும். ஆனா திடீர்னு சவுண்ட் நின்னு போயிடும். அப்பப்ப கருப்பு கருப்பா வந்து போகும். கதையை நம்ம தான் யோசிக்கணும். நீங்க படம் பார்த்த தியேட்டர்ல எல்லாம் ஒரு தடவை தான் இன்ட்ரோல் விடுவாங்க. இங்க 5-6 தடவை இன்ட்ரோல் விடுவாங்க. பல விஷயங்களுக்கு வசதியா இருக்கும். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த படம் எல்லாம் பார்க்கணும்னா இங்கதான் பார்க்க முடியும். அப்படியா? நான் பழைய படமே பார்த்ததே இல்லையே. இப்ப பார்க்கலாமா? ஐயோ, மணி 4 ஆயிடுச்சே. மேட்னி ஷோ பாதிக்கு மேல ஓடி இருக்குமே. அதனால என்னையா, நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி படத்தை முதல்ல இருந்து போட சொல்லு. என்னடா இது ரொம்ப போச்சு. காட்டி விடுவா போறீங்க? கேட்டு பாப்போம்.
அது எப்படியே படத்தை பாடம் நிறுத்த முடியும்? வேணா 6:30 மணிக்கு வாங்க, அடுத்த ஆட்டம் பார்க்கலாம். யோ, அந்த பொண்ணு குணம் உனக்கு தெரியுமில்ல? ஏன் தெரியாது? என் சித்தப்பம்மா வந்தா மொட்டை அடிச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல நிக்கிறானே. தெரியுதுல்ல? ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தை நிப்பாட்டிட்டு முதல்ல இருந்து போட்டுரு. இன்னைக்கு நீ முடியாதுன்னு சொன்ன, ஒழிஞ்ச. உள்ள படம் பாக்குற ஜனங்களுக்கு நான் என்னையா பதில் சொல்லுது? ஆளுக்கு 20 ரூபாய் தரேன். நாளைக்கு வந்து பாத்துங்கடா, நான் ஓடிட மாட்டானுங்களா? நீ போய் படத்தை நிப்பாட்டு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். டப்பும். மன்னிச்சிடுங்க, நாளைக்கு 2 படமா பார்க்கலாம். அப்பாடி, எல்லாரும் போயிட்டாங்க. அம்மா, நீங்க உள்ள போங்க. ஏன் என் படம் பாதியில நிறுத்திட்ட? நீ ஒருத்தன் பாக்கியா? இந்த 20 ரூபா வாங்கிக்கிட்டு கேக்குறதுக்கு பதில் சொல்லையா? படம் ஏன் பாதியில நிறுத்திட்ட? எங்க அம்மா முதல்ல இருந்து படம் பார்க்கணும்னு சொன்னாங்க. 20க்கு 30 ரூபாய் வாங்கிட்டு போவியா? நீ கவனிரியா? யோ மேனேஜர், டிக்கெட் வாங்கிருக்கோம் தெரியும்ல, போலீஸ் தெரியும்ல, கேஸ் தெரியும்ல, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஆக்ட் தெரியும்ல, காம்பவுண்ட் டாக்ஸ் தெரியும்ல. அட, உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? கண்ணா, வேணும்னு படத்தை நீ முதல்ல பாரு. முடியாதியா? நான் பார்த்த இடத்துல இருந்து பார்த்தாதான் படமே புரியும். மரியாதையா விட்ட இடத்துல இருந்து படம் போட சொல்லு. அட, கண்ணா கண்ணா, தயவு செய்து வம்பு பண்ணாத. நாளைக்கு வா, உனக்கு போக்கிரி ராஜா படமே போட்டு காட்டுறேன். போக்கிரி ராஜா எனக்கு? யோ, இத பாரியா, என்கிட்ட வீண் வம்பு வச்சுக்காத. நான் யார் தெரியும்ல? நீ அல்லி ராணியா இருந்தாலும் எனக்கு என்ன? என்னடா சொன்ன? ஏய், ஆடா உடானா பல்லெல்லாம் கழண்டிடும். என்ன பண்ற? கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்கிறேன். சதா போடு. டி, ஆமா. என்ன டி? ஆமா டி. உன்னை பாத்துக்கிறேன். வாயா. யோ, நீ க்ளோஸ். இப்போ நீ என்ன பண்ற? நாம பார்த்த இடத்துல இருந்து படம் போடுற. என்ன சொல்ற? வாடா, சடுகுடு விளையாடிக்கிட்ட படம் பாப்போம். என் பொண்ணு ஆசைப்பட்டு ஆற்றால் ஒரு பழைய படத்தை முழுசா பார்க்க முடியலனா அந்த தியேட்டர் இந்த ஊர்ல இருக்கலாமடா? ஐயா, தியேட்டர் முதலாளே வர சொல்லிருக்கேன். நீங்க இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இடத்தோட சேர்த்து மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய் ஆகும். என்னடா பெரிய 3 லட்சம்? லட்சம் ரூபாய் ஜாஸ்தியானாலும் சரி, விலைக்கு வாங்கி பூட்டி போடுறா. அது மட்டும் பத்தாதுப்பா. அந்த தியேட்டர்ல ஒரே ஒரு ஆளுதான் என்ன மதிக்காம பேசினவன். அவரையும் அவமானப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். அது யாரா அவன்? பேர் பாலு, கங்காதரன் கிட்ட கூலி வேலை செய்யறவன். ஒரு கூலிக்கார பயலுக்கு அவ்வளவு திமிரா இருந்துச்சே? அது மட்டும் இல்லப்பா, என்ன பார்த்து சரிதா போடின்ட்டாப்பா. அப்படியா சொன்னா? அது மட்டும் தான் உங்க காதுல விழுந்துச்சு. என் காதுல என்னென்னமோ விழுந்துச்சு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா வாடா வந்த? சும்மா வருவனா? விவரம் விசாரிச்சுக்கிட்டு தான் வந்தேன். வாரம் 25 ரூபாய் கூலிக்கு வேலை செய்யறவன் தானே. நீங்க சரின்னு சொன்னா இப்போ அவனை நம்ம மொட்டாடிமைகள் லிஸ்ட்ல சேர்த்துறேன். உடனே சேர்த்துடு. அவன் என் பூட்ஸ துடைக்கணும், என் சேலையை துவைக்கணும், நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ட கழுவணும். பாலு, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. வாயா தண்ணி பாம்பு. யோ, இனிமே இப்படி நீ மரமெல்லாம் வெட்டி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையா? ஆடு நினைதுன்னு ஓனாயில ஏன் கவலைப்படுது? இதோ பாரு, நீ ஓனாலும் சரி நாயினாலும் சரி, உனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு. அது கிடக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லு. பாலு, இத கொடுத்துருப்பா, எங்கேயாவது பற்ற போகுது. பாலு, நீ அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல எங்க சின்னம்மா அவமானப்படுத்துறல, அன்னைக்கு பிறந்ததே அவனுக்கு நல்ல காலம். ஓஹோ, நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாளா? மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. அது இல்லப்பா, உனக்கு 3 வேளை கறிகள் சோறும் போட்டு மாசம் 500 ரூபாய் சம்பளம் தரணிட்டாங்க. எதுக்கு? அவமானப்படுத்தினதுக்கா? அட அது இல்லையா, எங்க அம்மாவை அவமானப்படுத்துறவங்களுக்கு உடனே அதிக சம்பளம் போட்டு வீட்டுல அடிமை வேலைக்கு வச்சுக்கிறது எங்க அம்மாவோட வழக்கம். ஆனா வேலை ஒண்ணும் பிரமாதம் இல்ல. புல்லு வெட்டுறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது, அம்மா வெளியில வரும்போது போகும்போது குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றது, அவ்வளவுதான். நீ என்ன நினைச்ச? சேலையை துவைக்கிறது, சாப்பிட்ட பிளேட்டை கழுவுறதுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. விசித்திரமா இருக்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தலையை மாத்திரம் மொட்டை அடிச்சுக்கணும். மேல சட்டை போடக்கூடாது. நாங்க தர லுங்கிய மட்டும் கட்டிக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி எங்க வீட்டுல 7 பேர் இருக்காங்கயா. ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? ஒண்ணு செய், உங்க அம்மாவை தலைய மொட்டை அடிச்சுக்க சொல்லு. மேல ஒண்ணும் போடாம ஒரு லுங்கிய மட்டும் கட்டிக்க சொல்லு. என்கிட்ட வந்து வேலை செய்ய சொல்லு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் தர்றேன். போக 4 வேளை கறியும் சோறும் போடுறேன்னு சொல்லு. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. உங்க அம்மாவை மொட்டை அடிச்சுக்கிட்டு சட்டை இல்லாம வர சொல்லு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் நான் தரேன்னு சொன்னாமா? அப்படியா சொன்னா ராஸ்கல்? அவனை ஆள விட்டு அடிச்சு உண்டிலன் பண்றேன். இல்லப்பா, அவனை நானே பழி வாங்குறேன். அப்பதான் என் மனசு ஆறும். தயவு செஞ்சதுல யாரும் தலையிடாதீங்க. அடேங்க அப்பா, என்ன வெயில்டா, என்ன வெயில்டா. மாமோய், என்னடா? இந்த உலகத்திலேயே பெரிய மிருகம் எது? யானை. இன்னொரு பெரிய மிருகம்? ஒட்டகம்.
அதுதான் கிடையாது. வேற என்ன? இன்னொரு யானை. பசிச்ச நேரத்துல அறுக்குறான். இன்னொரு ஆணையா? இந்த விடி. உழைச்சு ஓய்வெடுக்கணும், பசிச்சு சாப்பிடணும் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. வேகாத வேலை வேலை செஞ்சு வெறும் சாதத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா கூட அமிர்தமா இருக்கும் ஐயா. தெரியுது தெரியுது. சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணு போட்டு போறாளே, உருப்படுவாளே இவ. இருக்கட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். என்ன ரெடியா? வரல. என்னடா ரெடியா? வந்தா சொல்ற. என்ன அடிக்க இவ்வளவு லேட்டு? வருவா வருவா. எப்போ? வருது வருது. பொறுக்கீங்களா? என்னையா கலாட்டா பண்றீங்க? நான் யார் தெரியுமா? எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க அத்தனை பேரையும் என்ன பண்ற பாரு. கிழிச்ச சரதா போடு. உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துருப்போம் நம்ம, இல்லடா? அம்மாய், நீ மட்டும் சரின்னு சொல்லு, உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வர. வேண்டவதே 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 விட்டுருவதே, சின்ன போடுவதே. கிட்டாடி காதல விழுந்ததா? மரியாதையா போயிடு. நீ யாரு என்ன ஓட சொல்றதுக்கு? நான் இங்கதான் நிப்பேன். நான் இங்க வந்தா நல்லா இருக்காது. என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? நான் ஒண்ணும் பயப்படல. ஒண்ணும் பயப்படல. புலி வருது புலி வருது புலி வருது புலி வருது. சார், இது உங்க இடம். இங்க சர்வே பண்ணி பார்த்ததுல கரும்பால கட்டுறதுக்கு இந்த இடம் சரி வராது. மலைப்பாங்கான இடம் வேற. அதை விட இங்க கிழக்க இந்த வீடுகள்லாம் கட்டியிருக்க இந்த இடம் அருமையான இடம். எல்லாம் சரி இன்ஜினியர் சார், அது நமக்கு சொந்தமான இடம் இல்லையா? இன்ஜினியர் சார், அந்த இடத்துல 20-30 குடும்பம் வீடு கட்டி இருக்காங்களே. எல்லாரும் அரை கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் தானே வீடு கட்டி இருக்காங்க. 5-10 விட்டு எறிஞ்சா மொத்தமா வளைச்சிடலாம். அட எல்லாரையும் வளைச்சிட முடியுமாயா? அதுலயும் அந்த மிலிட்டரிக்கார கங்காதர் இருக்கானே, சரியான வம்பு பிடிச்சவையா. இன்ஜினியர் சொல்ற இடத்துல நாம ஃபேக்டரியை கட்டினா நமக்கு 40 லட்சம் ரூபாய் மிச்சம். அதுவும் இல்லாம பக்கத்துல ஆறு ஓடுது, ரயில்வே ஸ்டேஷன் வேற இருக்குது. நமக்கு போக்குவரத்து செலவு மிச்சம். 1க்கு 2 மடங்கா பணம் தரதா சொல்லி அங்க இருக்கிற 20-30 குடும்பங்களை நாம எப்படியாவது சரி கட்டிடலாம். இப்போ நீங்க சரின்னு சொல்லுங்க பார்ட்னர். அப்படியா சொல்ற? சரி பேசுவோம். கங்காதர், இந்த இடத்துல மில் கட்டினா இந்த ஊருக்கே நல்லது. இந்த இடம் தான் மில் கட்டுறதுக்கு சரியான இடம்னு எங்க இன்ஜினியர் சொல்றார். என்ன பார்ட்னர்? ஆமா, அதுக்காக பரம்பரை பரம்பரையா இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற எங்கயா போக சொல்றீங்க? அட என்னையா சுத்த புரியாத ஆளா இருக்கிறீங்க? நாங்க என்ன சும்மாவா கேக்குறோம்? இந்த வீட்டுக்கு என்ன மதிப்போ அத கிரயமா ஒரே தவணையில கொடுத்துறோம். அதுவும் பத்தலனா இதுக்கு சமமான இடத்தை எங்க எஸ்டேட்ல சும்மாவே கொடுக்கிறோம். அதுவும் பத்தல, மேற்கொண்டு பணம் வேணா கொடுக்கிறோம். என்னடா தம்பி? என்னங்க? உட்கார். அவருக்கு தெரியும். சரிங்க. பெரியவங்க பேசுறல்ல, அவங்க சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. பட்டால தர. அட சும்மா இருங்க. இவங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாம நம்ம இடத்தை காலி பண்ணணுமா? இவங்க குடுக்கறேன்னு சொல்ற இடம் எங்க இருக்கு தெரியுமா? மலை மேல இருக்கு. அது மட்டும் இல்ல, பாதுகாப்பு கிடையாது. அட ஒரு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா எவ்வளவு தூரம்? ஒரு தண்ணி எடுக்கணும், வாய்க்காலுக்கு போகணும், விவசாயம் பண்ணணும்னா நம்ம எவ்வளவு தூரம் நடக்கணும்? அட அதை விடுங்கயா. நம்ம வீட்டு பொண்டு பிள்ளைங்க தனியா அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியுமா? கவனியா ரெட்டியாரே, பட்டாளத்தார் சொல்றதா சரி. இவ்வளவு சௌரியமான இடத்தை விட்டுட்டு அது காட்டுக்குள்ள போய் எவங்க இருப்ப? நான் மரியாதையா கேட்கிறேன். 1க்கு 2 பணம் வேணும்னாலும் வாங்கிக்கங்க. எங்களை எடுத்து நீங்க இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியுமா என்ன? கோபப்படாத ராஜதுரை. அவங்களும் கொஞ்சம் யோசிக்கட்டும். நமக்கு அரசாங்கத்திலையும் போலீஸ்லயும் இருக்கிற செல்வாக்கு அவங்களுக்கு தெரியாதா என்ன? பெரிய மனுஷங்களாச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசுனா மிரட்டுறீங்களா? உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை வைக்க முடியாது. அப்ப முடிவே அதானா? ஆமா, முடிவே அதுதான். போங்க வெளியே, போங்க வெளியே.
ஏண்டா அழுகுன தக்காளி நீங்க முதலாளி அம்மாவை கிண்டல் பண்ணியாம? 1/2 கிலோ புளி ஆக்கிறேன் பாரு உன்ன. அழுகுன தக்காளின்னு எங்க அம்மா பத்தி சொன்னியா? இப்போ உன் மூஞ்சி அழுகுன தக்காளி ஆப்போது பாரு. மொட்டத்தில் அடிமைகளா, உங்க வீரத்தை என்கிட்ட வச்சுக்காதீங்க. அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுக்காக நீங்க அடிபட்டு சாவாதீங்கடா. போங்கடா. இந்தாங்கம்மா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஆளை விட்டு அடிக்க வச்சு குதிரையில கட்டி எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வருவேன். அன்னைக்கு நீ எங்களை தள்ளி விட்ட, பதிலுக்கு நாங்க உன்னை தள்ளி விட்டோம். அத்தோட விட்டுட வேண்டியதுதானே. நீ விரிச்ச வலையில நீயே வந்து மாட்டிக்கிட்டே பாத்தியா? இங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல, ஏன் கேட்க நாதி இல்ல. என்ன ஒண்ணு செஞ்சிடாதயா. நான் என்னமோ ஆத்திரத்துல தெரியாம இப்படி பண்ணிட்டேன். ப்ளீஸ். கைத்துல கட்டி என்ன இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திய, என் உடம்புல எவ்வளவு அடிபட்டு இருக்கும். கட் அவுக்க முடியாம நான் இவ்வளவு தூரம் ஓடி வரலடே. உன்னை கட்டி பிடிக்கிறதுக்காகத்தான் இடம் தேடி இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன். இது எப்படி இருக்கு? யோ நான் ஒரு பொம்பளை பிள்ளையா? ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமாயா. ஏதாவது ஏழை கொடுமை பண்ணிடாதயா ப்ளீஸ். நெருப்போட விளையாடுறதுக்கு முன்னாலே அதை பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்க. இப்போ நீ என்ன பண்ற? எந்த கையால என்ன கட்டி எடுத்துட்டு வந்தியோ அதே கையால என்ன கட்டி அணைச்சுக்கிற. என்ன விட்டுடியா? உன் காலை பிடிக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு வேற எந்த தண்டனை வேணும்னாலும் கொடு. ஆனா எனக்கு எடுத்துடாதயா. என் வாழ்க்கை நாசமா போயிடும் ப்ளீஸ். அப்படியேங்கற.
தனியா மாட்டிக்கிட்ட உன்கிட்ட என் வீரத்தை காட்ட நான் விரும்பல. பொழைச்சு போ. இனிமே என்கிட்ட இந்த மாதிரி விளையாடின உன் வீட்டுக்குள்ளேயே பூந்து உன்னை என்னால என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஞாபகம் இருக்கட்டும். புரிஞ்சதா? புரிஞ்சுது. கூலிக்கார பையா, என்னடா முறைக்கிற? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் வீட்டு வாசப்படி தாண்டி வந்து என்ன தொடு பார்க்கலாம். என்கிட்ட சவால் விடுற வரேன். நாளைக்கே வரேன். கதவை திறந்து வச்சுக்கோ.